தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ள என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா? அவன் சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா? சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்ல. குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்கு. யார்கிட்ட பிழை இல்ல? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்றேன். அதுக்கு தானே வரலாறு இருக்கு. அந்த தழும்ப தடவை பார்த்து தவற தீர்த்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிழை விட்டா எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு. எங்க தாத்தாக்கள் மேல, தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவர் மேல, என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்குது. என் மொழி வேற, என் கலை வேற, என் இலக்கியம் வேற, என் பண்பாடு வேற, என் வழிபாடு வேற. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் பிள்ளை. நான் பெரிய மூத்த குடி. எனக்கு கேட்கலையே. ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தரா இருந்தாரு, காந்தி நேரு பக்தரா இருந்தாரு, ஒருத்தர் நேதாஜி பக்தரா இருந்தாரு. எங்க கதை முடிஞ்சு. விடுதலையை வாங்கி யாரு கொடுத்தாங்க? எங்க தாத்தங்க செக்கு இழுத்து தூக்குள்ள தொங்கி எங்க யாரு கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியா கொண்டவன்ட்ட. இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம். விடுதலை அவன்கிட்ட இருக்கு, நாங்க படுகொலை ஆகிட்டு இருக்கோம். என்ன இருக்கு எங்களுக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க? கல்வி கூட இல்ல. கல்வி மானுட உரிமை, அதுலயும் மாநில உரிமை. ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன? அவனுடைய கல்வி, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய வரலாறு, அவனுக்கான அரசியல், இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன? பயன் என்ன சொல்லுங்க? இப்ப இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? இந்த திராவிடம் தான். எடுத்துக்கிட்டு போனது யாரு? இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்ல தூக்கி சுமக்கிறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்க. அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா? இல்ல. ஏன் இப்படி கை கட்டி உட்காந்துட்டீங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவான். பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம் தான். பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமை இல்ல. 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி கொய்யத்தியாரெல்லாம் ஒரு கொய்யவ பெண்ணே பாடியிருக்கா, இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா. எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்பிச்சீல? அவைய பெரிய